Raghu, how are you? Hi Murga. அங்கே டைம் என்ன? இட்ஸ் லைக் 6:40. சகலைஸ் வந்து வரல. நான் காவேரி இட்ஸ் வெரி நைஸ் கிளைமேட். ஸோ கங்கா லைவ்ல இருக்காங்களா? ஓ அப்படியா? ஸோ இந்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா பசுபதி வந்து அட்டாக் பண்ணுறது தான் வந்து இந்த ஷெட்யூல் வந்து மெயின் இதாக வந்திருக்கும். இது வந்து ஆக்ஷன் பேக்டு சீக்வன்ஸாக இருக்க போது. ஆஃப்டர் இயர் வி ஆர் கமிங் டு கொடைக்கானல் அகேன். ஆக்சுவலாக காவேரி விஜய் வந்துருக்காங்க. ஆஃப்டர் இயர் ஐ எம் கமிங் ஹியர். இட்ஸ் வெரி ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஐ ஸ்டார்ட் மை கெரியர் கொடைக்கானல். அங்கே மறுபடியும் நான் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை விஜய் இந்த ஷெட்யூலில் இல்லை, வரல. ஆக்டிங் மூவிஸ் அப்டேட் சொல்கிறேன் ப்ரோ. ஹாய் சுபஸ்ரீ, ஹாய் மணிமலா, ஹாய் திவ்யா, ஹாய் மோகதியா. சுவாமி இந்த ஷெட்யூலில் இல்லை. லக்ஷ்மி உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுவாமிநாதன் ப்ரோ வந்து நல்லா தான் இருக்காரு. ஏன் எல்லாரும் அப்படி கேட்குறீங்க? ப்ரோ நல்லா இருக்காரு. ப்ரோக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்கள் விட்டுற மாட்டோம். ஹாய் சனோஃபர், ஹவ் ஆர் யூ? தேங்க்யூ பாபு. ஹாய் காவி, ஹவ் ஆர் யூ? விஜய் இந்த ஷெட்யூல் இல்லை, அவர் ஸ்டோரி லைனில் வரல. ஓ தேங்க்யூ ஸோ மச் ஜயா, தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரம் சவிதா அங்கல், வெரி நைஸ் காலேஜ். தேங்க்யூ பிஜே பரணி. கண்டிப்பாக மீட் பண்ணலாம் பிரதர், கண்டிப்பாக. தெரியல அவர் ஐ திங்க் ஹி டுக் அ பிரேக் இன் இன்ஸ்டாகிராம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க என்னாச்சு சொல்லிட்டு. ஷோ வாட் ஹேப்பன். ஹாய் லிகிதா, ஹவ் ஆர் யூ? நிவின் இந்த ஷெட்யூல் இல்லை. நிறைய பேர் வந்து இந்த ஷெட்யூல் இல்லை. ஸோ மிஸ்ஸிங் தம் அ லாட். மலேசியா இந்த டைம் இஸ் ரைட் இருக்கா. இதுதான் கேமராமேன் சார். சார் ஹாய். நீங்கள் எல்லாரையும் அழகாக காமிக்கிறது வந்து சார் தான். ரொம்ப வந்து என்னோட பெஸ்ட் மென்டார். நிறைய விஷயம் வந்து கற்றுக் கொடுப்பாரு. அவர்தான் வேற புகழ் என்ன நாலு சொல்லுங்க, நான் அப்படிதான் கேட்டுக்கிறேன். ரொம்ப ஒரு வருஷம் பிரவீன் சார் முன்னாடி அவர் காரில் வந்துடுவார். நாங்கள் முன்னாடி வந்துட்டோம் டீமாக. நான் நல்லா இருக்கேன். சூஃபியா எப்படி இருக்கீங்க? ஏயா சரவணன் சார் கிட்ட நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஒர்க் பண்ணதில்ல. ஹாய் அத்விக், எப்படி இருக்கீங்க? சுவாமிநாதன் சார் அவர் வந்து இங்கே சென்னையில் இருக்காரா ப்ரோ? இல்லை, அவருக்கு வந்து சென்னையில் போயிட்டு. நான் கண்டிப்பாக கேட்குறேன். எல்லாருமே சுவாமி ப்ரோ கேட்டீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்குறேன். அவங்க லக்ஷ்மி பிரியா இங்கே சாப்பிட்டு இருக்காங்க. ஹாய் ஹன்சி, ஹவ் ஆர் யூ? நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? தேங்க்யூ ஸோ மச் சௌமியா, தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக ரொம்ப நல்ல வெதர் இங்கே. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஆமாம்ல. இன்னும் நாங்கள் மலை ஏறல, இனிமேல் ஏற போகிறோம். சும்மா ஜஸ்ட் ஒரு குட்டி லைவ் வரலாமேன்னு வந்தேன். அங்கே போய் மறுபடியும் லைவ் வரேன். இவங்க வரல ப்ரோ. ஹீட்ஸி ப்ரோ, இவன் ப்ரோ காவேரி கிட்னாப் சீன். அதெல்லாம் இல்லை. விட்டா நீங்களே கதை எழுதி எல்லாமே பண்ணிடுங்க போல. அதெல்லாம் இல்லைங்க. யா ஹி இஸ் குட். ஐ திங்க் ஹி டுக் சம் பிரேக் இன் சோஷியல் மீடியா. ஜான் மச்சான், மை டியர் ஜான், ஹவ் ஆர் யூ மச்சான்? Thank you so much, Pavitra. Thank you so much. Pavitra. கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கலாம் போல. இந்த டைட்டானிக் படத்துல வர மாதிரி கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கலாம் போல. எல்லாம் மலையெல்லாம் பார்த்துருக்கலாம்ல. ஏறும்போது இருட்டா இருக்குமா எல்லாம்?
இல்லை எங்கே போனாலும் இருட்டாக தாங்க இருக்கும். அப்படியா? என்ன சொல்றீங்க? எங்க போனா இருட்டா இருக்குமா? நைட்டாக இருட்டாயிருங்க. நைட்டெல்லாம் இருட்டா ஆமா நைட்டெல்லாம் இருட்டா தானே ஆகும். ஆமா, நீங்க கேட்ட- அது ஒரு பதிவா சொல்றீங்க. காட்டிட்டு போகணும். இவர் வந்து எங்க ஏடி கார்த்திக். இவரை நாங்க வந்து செல்லமா பொம்முக்குட்டி கார்த்திக் கூப்பிடுவோம். இவர் வந்து எங்க இவர் வந்து பார்த்திபன். நீங்க நினைக்கிற பார்த்திபன் இல்ல, இவர் எங்க பார்த்திபன். ப்ரோ விஜய் வந்து சென்னை இருக்காரு ப்ரோ, சென்னையில இருக்காரு. அவருக்கு இந்த வாட்டி ஷெட்யூல் இல்லைன்னு நினைக்கிறேன் அவருக்கு. கதிர் இங்கே கொண்டு அது இங்க வந்துடும். ஹாய் சௌமி, ஹவ் ஆர் யூ? ஹாய் சோலோ குயின் ஆத்தி. ஹாய் ஜாங்க. பசு வந்து வில்லன் வந்து ஆக்சுவலா பைக்ல வராரு, நாங்களாம் வந்து கார்ல வரோம். தேங்க்யூ ஸோ மச் சந்தியா, தேங்க்யூ ஸோ மச். ஓ வில்லன் ப்ரோ இங்கே தான் இருக்காரு. ஹீ இஸ் த வில்லன் ஆஃப் த வேர்ல்ட். ஹாய் guys. லக்ஷ்மி லைவ் போயிட்டு ஓகேவா? லக்ஷ்மி இங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே உங்களை கேட்டாங்க, சுவாமி ப்ரோ கேட்டாங்க. ரொம்ப சுவாமி bro வந்து நாங்கள் எல்லாம் மிஸ் பண்ணுறோம் சுவாமி ப்ரோவை. சுவாமி bro நாங்க எல்லா இடத்துலயும் மிஸ் பண்ணுறோம். வராரா? அவர் வரல. ஸோ சார் வந்தாருன்னா நாங்க உங்களுக்கு அவரையும் காட்டுவோம். பசூஸ், எங்களது செல்லப்பிள்ளை பசூஸ். ஆமாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர் வில்லன் கிடையாதுங்க. இவர் வந்து எங்கள் வீட்டில் ஒரு காமெடி. இல்லை இவர் வந்து ரொம்ப ரொம்ப Guys, என்ன காஃபியா கண்ணை வாங்க உட்காருங்க. அவர் இவரை வந்து நீங்க ஹேட் பண்ற அளவுக்கு அவர் நடிக்கிறாருன்னா நான் சொல்லுவேன். எல்லாரும் வந்து பயமா நீங்க சொன்னா ஓகே. ஃபைட் சீன் இருக்கு அப்படி சொல்லி காபி. நானும் பசுசும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய ட்ராவல் பண்ணிருக்கோம். ஈஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில வந்து ஸ்ட்ராங்கா வேணுமா நாட்ல வந்து ஒரு வெயிட்டான ஒரு பர்சனாலிட்டி. ஆனாலுமே எங்கேயும் காட்டிக்க மாட்டாரு. ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பாரு, இந்த மாதிரி. ஸோ அதான் காஃபி சொல்லிட்டேன். ஐ ரித்திஷ் ஆலு ரித்திகா ஷோ. தேங்க்யூ ஃபார் மிஸ்ஸிங் மீ. 2 நாள் எஸ்கேப் ஆயிட்டியா? ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுமா? ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணும்போது மாற்றிக்கிறேங்க. சாரி. ஹாய் ஹரிணி, ஹவ் ஆர் யூ? பசு ஆக்டிங் எங்களுக்கும் பிடிக்கும். ஆனால் அவங்க ஏஜ் கேட்குறாங்க, சொல்லிட்டுமா? 23. இல்ல going to turn 24. 24. ஓகே சாரி, ஒரு ஏஜ் தப்பா. ஆக்சுவலாக ஏஜ் மேட்டர்லாம் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 24 வந்து பசூஸ் வந்து ஸ்டார்டிங் 24 ஆக்சுவலா 1 year past to 50. Now I am 49. அப்படின்னு வந்து சொல்லி உங்ககிட்ட அனுதாப ஓட்டு வாங்கிறதுக்காக அப்படி பேசுறாரு. ஓட்டு வந்து என்ன பண்ண போறாங்க? ஓட்டு வாங்கி எலெக்ஷன் நிற்க போறாரு. உண்மை இந்த ஜூலைல 49. 49. ஆனால் வந்து ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் வந்துருக்குண்ணா. 49ன்றது the age 49 years முடிஞ்சிச்சு எனக்கு. ஸோ 49 ஜூலை அடுத்த ஜூலை வந்து 50. சீரியல் மலையாளத்துல ஆக்சுவலாக வந்து வில்லனாக பண்ணுறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான ஒரு டாஸ்க் கிடையாது. ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். நானும் குமரன் சொன்ன மாதிரி நானும் கொஞ்சம் நிறையா ட்ராவல் பண்ணுறோம், நிறையா பேசி ஐயா சவுண்டு கொஞ்சம் கம்மி வைங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். கொடைக்கானல்லேருந்து நிறைய பேசியிருக்கோம். அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நான் வந்து நான் ஒரு விதமாக நடிச்சிட்டேன். ஒரு சில விஷயம் வச்சுருக்கேன். அடிக்கடி குமரன் வந்து அந்த சீனை ஃபுல் எபிசோட் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆனால் நீங்கள் கொஞ்சம் இப்படிலாம் ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன சஜஷன்ஸ் ஐடியாலாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நான் ட்ரை பண்ணிடுவேன். சில சீனில் இவர் அடிக்கிற மாதிரி சீன் இருக்கும். அந்த சீனில் ஒரு சில ரொமான்சஸ், சில சின்ன ரியாக்ஷன்ஸ்லாம் இப்படி பண்ணி நல்லாயிருக்கும். அடி வாங்குறதே நிறைய பேர் யோசிப்பாங்க. விஜய் அடிச்சு நிவின் அடிச்சு ஓடனே ஞாபகம் இருக்கலாம் அந்த சீன் டைம். ரொம்ப இல்லை ஆக்சுவலாக வந்து வில்லன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுறதுனால தான் வந்து சீரியல் வந்து கொஞ்சம் இதாக போகுது. எல்லாருமே வந்து வில்லன் ரோலுக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. யாருமே வந்து நம்மளை ஹேட் பண்ணுறது விரும்ப மாட்டாங்க. ஆனால் வில்லன் பண்ணும்போது எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணி வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில் வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபார் அக்செப்டிங் இந்த கேரக்டர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டிங் தாண்டி இப்போ சப்போர்ட்டிங் எம்என் டீம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது உங்களுடைய அந்த டைஹார்டு. அகைன் லக்ஷ்மி காமிக்க சொல்றீங்க, நான் காமிச்சிடறேன். அவங்க பாட்டுக்கு ஃபோன் ஓடிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து வந்து நாங்கள் பண்ணுற சேஷ்டையெல்லாம் வந்து அவங்க
பொறுத்துக்கிட்டு பழகிருச்சு, அதுவாக பழகிடும் அந்த மாதிரி. பாய்ஸ் ஃபுல் பாய்ஸ் கேங்கில் ஐ ஆல்சோ ஒன் பாய் இப்போ. ஆக்சுவலாக எம்என் டீமில் வந்து அது 4 சகோதரிகளுக்கு கதைன்னு சொன்னாங்க. இட்ஸ் ரியலி அன்ஃபேர். 3 சகோதரி, ஒரு சகோதரன் இருக்காரு. சகோதரன் கம்பெனிஸ் கிட்ட வெளியே சொல்லாதீங்கண்ணே. எம்என்ல வந்து நான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அதுதான், அது 4 சகோதரின் கதையே கிடையாது. 3 சகோதரிகள், ஒரு சகோதரன். அக்கா 2வது தம்பி. ஆமாம், 2வது வந்து தம்பி. ஆமாம், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திபன் ஒரு டிரைவர், நம்ம ஃப்ரெண்டு இருக்காரு, ஓட்டுநர். இவர் தான் நம்ம தம்பி. இவர் வந்து தம்பின்றதுல இவரும் லட்சுமியை வந்து தம்பி தான் சொல்லல. அவர் வந்து அண்ணன். அண்ணன் வந்து அவர் வந்து என்ன அண்ணன் தான் கூப்பிடுவாரு, அக்கான்னு கூப்பிட மாட்டாரு. அவருக்கு நான் அண்ணன். எனக்கு அவர் தான். 2 பேரும் மாற்றி மாட்டாங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். 4 சகோதரிகள் கதையில் ஒரு சகோதரன், 3 சகோதரிகள். அதுக்காக ஆக்சுவலாக சுவாமி ப்ரோ வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ப்ரோ வரல, ப்ரோ வரல. எல்லாருக்கும் காரணம் நாங்கள் கிடையாது, ரைட்டு தான். இவர் தான் ஸ்கெட்யூல் டைரக்டர். அப்படியா? இவரை காட்டுங்க. இவர் தான் ஷெட்யூல் டேரக்டர். இவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் பார்க்குற பார்வையிலே அந்த குருன்னு பார்க்குறாரு. அவர் பார்க்கறதுலேயே வந்து ஒரு கில்ட் வந்து நம்மளுக்கு தெரியலாம். ரிப்பீட் தான். இவர் ரீசெண்டா பாட ஆரம்பிச்சிருக்காரு, எங்கெல்லாம் சாவடிக்கிறாரு போட்டு. யாராவது எப்படியாவது இவர் வந்து அவர் பேர் வந்து கதிர். நாங்க பேசுற எல்லா டைலாக்ஸ், நாங்க என்னெல்லாம் மாடுலேஷன் எடுக்கிறோம், டைமிங் எடுக்கிறோம், எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். அவர் தான் வந்து எங்களுக்கு ப்ராம்ப்ட் பண்ணுவாரு. அவர் வந்து எங்களோட கோ டைரக்டர் மிஸ்டர் கதிர். இப்போ வந்து ரீசெண்டா ஒரு புது பேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. காலையில இருந்து நாங்க கொடைக்கானல் டிராவல் பண்ற மொத்த டைமும் அவர் வந்து பாடல்கள் பாட்டா இல்ல. அது ஏன் அப்படின்னா அவருடைய பழைய தலைவர் வந்து இப்போ வந்து ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்காரு. அப்படியா? அவர் யாருன்றது நீங்களே கண்டுபிடிங்க. அப்படியா? நீங்க நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? அந்த முகத்தை க்ளோஸ் அப்ல காட்டுங்க. ரீசன் என்னன்னா அவருடைய பழைய பாஸ் வந்து இப்போ வந்து மியூசிக் டைரக்டர் பிளஸ் பாடலாம் பாடிட்டு இருக்காரு. அவர் ஒரு முக்கியமான டைரக்டர். மிஷ்கினோட அசிஸ்டன்ட்னு எங்களை போட்டு ரொம்ப இது பண்றாரு, ரொம்ப ஆதிக்கம் காட்டுறாரு. பிரேம் எதிர்க்கிறேன், நான் சொல்ல மாட்டேன். சீரியல் மாதிரி எடுங்க அப்படின்னா படம் மாதிரி எடுக்கிறாரு. அதுக்கு இவன் தான் காரணம். பாத்துக்கோங்க மக்கள், நாங்க எதுவும் பண்ணல. ஐயா கொஞ்சம் பாடுனீங்கன்னா உங்களுக்கு பாடுறீங்களா? வேற ஐயோ வாய்ஸ் கேட்டுச்சு. நீங்க எல்பி, நீங்க அழகா இருக்கீங்களா? ஐயோ தேங்க்ஸ். சிவா ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சொல்றாரு. Thank you. அவங்க வந்து நிறைய கமெண்ட் பண்ணிருக்காங்க என்னோட போஸ்ட்லலாம். சூப்பர் 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 சிவா, ஸ்டுடியோல இருந்து என்ன பார்த்துட்டு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசணும். இது பூர்ணா ரைஸ்மேன் வரைக்கும் நீங்க நம்ம கோட் வைத்தி அப்படி முறுக்கு கம்பிகள் ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் தரோம். ஏன்னா அதுக்கப்புறம் டவர் இருக்காது, மேலே போய் சொல்லுங்க. ஆமா, இவர் தான் எங்களை சேஃபா கூட்டிட்டு வராரு. அதுக்கப்புறம் டவர் இருக்காது சொல்லுங்க. இதுக்கப்புறம் நாங்க கொடைக்கானல் மலை ஏற போறோம். அதனால அங்க டவர் இருக்காது, லைவ் கட் ஆயிரும். இது வரைக்கும் லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நாங்க திருப்பியும் நாளைக்கு ஷூட் ஆரம்பிக்கும் போது லைவ் வரோம். சீக்கிரமா மேலே போயிடலாம். கண்டிப்பாக உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் குமரன். மேலே போனாலும் இந்த மாதிரி 5 ஜாலியாக இருக்கும். கீழே டைம் நிவின் வரல, எனக்கு ஒரு வைட்டிங் பார்ட்னர் அவர் தான். சுவாமி ப்ரோ பற்றி சொல்லலாம். சுவாமி ப்ரோ வந்து என்னோட பிரதர் மாதிரி. ஹீஸ் மை எப்படி சொல்றது, ஒரு பிரதர் ஃபீல் வந்து வரும். பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் அப்படி சொல்லிட்டு. சரி, எல்லாரும் போயிட்டாங்க. நான் மீதி வந்து நான் மேலே போய் மலை மேலே ஏறிட்டு கண்டினியூ பண்ணிக்கிறேன். சரிங்களா? வச்சுறேன். பாய் பாய். லவ் யூ ஆல்.